அடுத்ததாக வி ரவுண்டப். இலங்கை இராணுவத்தின் புதிய பதவி நிலை பிரதானியாக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 9 முதல் அமுலுக்கு வரும் வகையில் இராணுவ தளபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் 45வது பிரதி பதவி நிலை பிரதானியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க கஜபா படைப்பிரிவில் இணைந்து பணியாற்றிய இராணுவ அதிகாரி ஆவார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைந்து கொள்வது தங்களது எதிர்பார்ப்பாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 1 வாக்காளர் பதிவு நாள் என்பதால் அந்த நாளில் தாங்கள் வசிக்கும் முகவரிக்கு ஏற்ப வாக்காளரின் பெயர் வாக்காளரின் பட்டியல் உள்ளடக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2007 ஆண்டு ஜனவரி மாதம் 31 அன்று அல்லது அதற்கு முன்னதாக பிறந்தவர்கள் 2025 ஆண்டின் பிரதான வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவர். வாக்காளர் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் திகதியில் 18 வயது நிரம்பியவராக இருத்தல் மற்றும் இலங்கை பிரஜையாக இருத்தல் ஆகிய 2 விடயங்கள் பிரதான காரணங்களாக கருத்தில் கொள்ளப்படும். இதேவேளை தற்சமயம் தங்களது முகவரியை மாற்றியுள்ள வாக்காளர்கள் 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயரை நீக்கிவிட்டு 2025 ஆண்டுக்கான பட்டியலை பெயரை இணைத்துக் கொள்ள முடியும். இதற்கான விண்ணப்பத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து அதனை பூரணப்படுத்தி கிராம உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது பெயரை 2025 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறையானது தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் HKK ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார். இதற்காக 0112201201 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார்.